என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இது திருவள்ளுவரோட வாக்கு. அதிகாரம் 1, குறள் 10. இப்போ பிறவி பெருங்கடல்னு ஏன் அதை சொல்றோம்னா, பிறவி என்பது அதாவது பிறப்பு இறப்புன்ற அந்த சூழலானது சுழல் காற்றை போல் சுழன்று சுழன்று அடித்துக்கொண்டே இருக்கும். இதை எப்படி நிறுத்துறது? இது பெருங்கடல்ல நம்ம சிக்கி தவிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நிலையை நமக்கு கொடுக்கும். ஆனா இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படி? இது எல்லாவற்றையும் படைத்த, தோற்றமும் மறைவும் இல்லாத, எல்லை இல்லாத அந்த பரம்பொருளின் பாதத்தை பற்றினால் ஒழிய இதிலிருந்து நீந்தி கடக்கிறது கடினம். இந்த பெருங்கடலை விட்டு தப்பிக்கிறது கடினம்னு சொல்றாரு. அவனுடைய அருளை பெற்றால் நாம எதுவுமே செய்ய வேண்டாம், தன்னாலேயே இந்த பெருங்கடலிலிருந்து நீந்தி தப்பித்து விடுவோம். ஆனால் அவனுடைய பாதம் பற்றாமல் அவனை நாம் நிராகரித்தால் நாம இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கிறது கடினம். திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்புன்ற சூழல்ல சிக்கி தவிப்போன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால எல்லாம் வல்ல, தோற்றமும் மறைவும் இல்லாத, எல்லை இல்லாத அந்த பெரும் கருணையாளனான சிவபெருமானின் பாதம் பணிந்து, இந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவபெருமானோட பாதத்தை பணிந்து இந்த பிறவி என்னும் பெருங்கடலை நாம் நீந்தி கடப்போம். நன்றி, வணக்கம்.